இன்றைக்கி ஃபஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஃபஸ்ட் ப்ரோமோ விஷயம் ஆல்ரெடி லைவில் முடிஞ்சிருச்சு. ஸோ கானா வினோத் வந்து அந்த பக்கம் ஏதோ சத்தம் போட்டிருப்பார் போல இருக்குது. அப்போ வந்து ஆதிரி வந்து பயங்கர கோவமாக ஏய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய்னு உடனே கானா வினோத்துக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். அவர் வந்து அங்கே போவார். உடனே ஏய் வினோத்துன்னு நான் சொன்னேன்னா ஏய்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வரும்போது ஆதிரி என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ என்னெல்லாம் பண்ணன்னு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு நாங்கள் வெளியில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து சொல்கிறது தப்பு. ஏன்னா இதை சொல்கிறதுக்கு தான் திவ்யாவுக்கு ப்ராப்ளம் ஆச்சு. அவங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி தான் எல்லாருமே அவங்கள நாமினேட் பண்ணாங்க. வெளியே பார்த்துட்டு வந்தோன்னு அதே தான் இப்போ வந்து ஆதிரி பண்ணுறாங்க. நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, நான் வெளியே பார்த்துட்டு வந்தேன், எத்தனை பேரோட கேம் உங்களால் போச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோட கேம் கானா வினோத்தனால போச்சு அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா அவர் யாரோட கேமையும் ஸ்பாயில் பண்ணல. அதுக்கு வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. உடனே வினோத்தனாவும் வந்துட்டு நீயும் எத்தனை பேரை இது பண்ணன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறாரு. இவர் எனக்கு தெரிஞ்சு எப்ஜே மீன் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். உடனே வந்துட்டு ஆதிரி சொல்கிறாங்க, திவாகர் போனதே உங்களால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. திவாகரன் போனதுக்கும் கானா வினோத்துக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஏன்னா இவர் கேம் விளையாண்டாரு. 2 பேருமே மாறி மாறி அப்யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. 2 பேருமே மாறி மாறி டீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ ஏன் மக்கள் அவரை மட்டும் வெளியே அனுப்பணும், இவரை மட்டும் உள்ளே வச்சுருக்கணும்? அவர் வெளியே போனாருன்னா அவர் வந்து நிறைய தேவையில்லாத மோசமான வார்த்தைகள் யூஸ் பண்ணார். எதெல்லாம் பற்றி பேசக்கூடாதோ ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் அந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணதுனால அவர் வெளியே போனார். அவர் வெளியே போனதுக்கும் வினோத் அண்ணாவுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதையே காலையிலேருந்து ஒரே சண்டையாக தான் போயிட்டுருக்கு. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.